வெல்கம் டு ஸ்ரீபாலா கேட்ரிங் கிச்சன். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் 150வது டிஷ்ஷாக இந்த ரசகுல்லாவை நான் போடுறேன். ஸோ இந்த ரசகுல்லா அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே நாக்கில் எச்ச ஊறும். காரணம் என்னென்னா, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஷ் இது. அதோட இல்லை இது பார்த்திங்கன்னா பெங்காலி டிஷ் தான் இது. இது பார்த்திங்கன்னா பெங்காலியில், அதாவது கல்கட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கூலிங்காகவும் கொடுப்பாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா லைட் வெதுவெதுப்பான சூடுலேயும் இந்த ரசகுல்லாவை கொடுப்பாங்க. இந்த ரசகுல்லாவை பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் ஜாஸ்தி இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா மண் சட்டியில் வச்சு கொடுப்பாங்க. மண் சட்டி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளே காட்டுறேன் அதிகம். அந்த மாதிரி இதில் ரசகுல்லாவை வச்சும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரசகுல்லா அப்படிங்கிறது அவ்வளோ எல்லாருக்குமே பிடித்தமானது ஒரு ரசகுல்லா. ஸோ இந்த ரசகுல்லாவை நான் 180வது டிஷ்ஷை நான் போடுறேன். அதோடு இல்லாமல் எனக்கு பார்த்திங்கன்னா இப்போது 825 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஆதரவில் தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்றைக்கி இந்த ரசகுல்லா செய்யறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பால் 1.5 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன். இந்த 1.5 லிட்டர் பாலுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ரீம் உள்ள பால். ஸோ இதில் 2 விதமாக பண்ணலாம். பசும்பால்லையும் பண்ணலாம். பட் நமக்கு பசும்பால் இப்போ கிடைக்கிறதில்ல. அதாவது கிடைக்கிறதில்ல அப்படின்னா ஒரு சில ஏரியாவில் பசும்பால் கிடைக்கிது, ஒரு சில ஏரியாவில் கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், பாக்கெட் பால்லையே ஃபுல் க்ரீம் உள்ள பாக்கெட்டில் 1.5 லிட்டர் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை காய்ச்சி இந்த பாலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். எத்தனை ரசகுல்லா வருது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பால் வச்சுருக்கேன். இந்த பாலை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி பாலை திரிப்பாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி வெனிகர் யூஸ் பண்ணி பால் இது பண்ணேன். வெனிகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பாலில் வெண்ணெய் இது லெமன் வேணாலும் போட்டு திரிய வச்சுக்கலாம். அது அவங்கவுங்களுடைய சௌரியமான விஷயம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பாலை காய்ச்சி திரிய வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் காட்டுறேன். வெனிகர் 1 ஸ்பூன். இப்போது பாலை நம்ம அடுப்பில் வச்சுருக்கேன். பாலை என்ன பண்ணணும், நல்லா கொஞ்சம் ஒரு கொதி விடணும். பால் அதாவது பொங்குறது ஸ்டேஜ் வருது இல்லையா, ஒரு கொதிக்குது இல்லையா, அந்த கொதிக்கிற மாதிரி டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெனிகரை ஆட் பண்ணணும். இந்த வெனிகரை ஆட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா பால் திரிஞ்சிடும். திரிஞ்ச பிறகு அதை வடிகட்டணும். வடிகட்டிட்டு அதில் உள்ள தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வடிகட்டினதும் பால் தனியாக, அதாவது பன்னீர் தனியாகவும் ப்ளஸ் தண்ணி தனியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த வெனிகர் ஊற்றின தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வச்சுருந்தா அடுத்த தரம் ரசகுல்லா பண்ண இது புளிக்க நமக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த தண்ணியையே. இப்போது பெரிய பெரிய ஹோட்டல்கள்லையும் சரி, பெரிய பெரிய ஸ்வீட் பண்ணுற, அதாவது ரசகுல்லாவே பண்ணுற கடைகள்லையும் இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு தரம் 3 நாளைக்கு ஒரு தரம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணுறது தான் அந்த இது சூடு பண்ணுறது. இப்போது பாலை சூடு பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பால் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதை பாருங்கள், உங்களுக்கு பால் பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி டைமில் தான் வெனிகரை ஆட் பண்ணணும். இப்போது வெனிகரை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வெனிகரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். வெனிகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் உங்களுக்கு திரிய ஆரம்பிக்கும். இதை பாருங்கள், திரிய ஆரம்பிச்சிருக்க பாருங்கள். இப்போ தான் பால் திரிய ஆரம்பிக்குது. ஸோ திரிய ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு ஃபுல்லாக திரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இதோ பாருங்கள், வர ஆரம்பிக்குது இல்லையா, இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு தெளியணும். பால் தெளிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இந்த மேலே தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாக வர்ற மாதிரி வரும். அதை இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ எப்படி வருது பாருங்கள் பன்னீர். ஸோ இதை மாதிரி இருக்கிறத நீங்கள் ஓரங்கட்டினீங்க அப்படின்னாலே, இதை நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த பன்னீர் திரியாக வருது. நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபயர் இப்போது மறுபடியும் எகைன் லைட்டாக ஆன் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி க்ளீனஸ் ஆகும். அதுக்காக தான் நான் லைட்டாக வச்சு. ஏன்னா நீங்கள் ஃபயர் ஃபுல்லாகவே வச்சுருந்து பண்ணிங்கன்னு வச்சுக்காங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பால் திடீர்னு பொங்கிடுச்சுன்னா கஷ்டம் நமக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஸ்லோவாக வச்சு பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு இதை பாருங்கள், தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே தெளியணும்.
தெளிஞ்ச பிறகு நம்ம வடிகட்டலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் அதையும். இப்போது இந்த ஸ்ட்ரெயினரில் இந்த பாலை ப்ளஸ் அந்த பன்னீர் ரெடி ஆனிச்சு இல்லையா, அதை நம்ம வடிகட்ட போகிறோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மேலே கிளாத் வச்சும் போடுவாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், ரொம்பவும் ஸ்ட்ராங்காக உள்ள சேலட், அதாவது சின்ன கண்ணு மாதிரி உள்ள தண்ணி மட்டும் இறங்கக்கூடிய உள்ள ஸ்ட்ரெயினர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், கிளாத் போடலை. கிளாத் இருந்தது அப்படின்னா ஒயிட் கலர் கிளாத்து, அதாவது மல்லு கிளாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாத்தை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வடிகட்டும். இதன் பிறகு இப்போது வடிகட்டுறதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பன்னீர் மாதிரி இருக்குது இல்லையா, இதை நான் வந்து இதை பாருங்கள் இப்படி போடுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த தண்ணி மட்டும் இறங்கிடும். அதான் நான் சொன்னேன், ஒரு சில பேர் வந்து கிளாத் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயினரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் இறங்கும். இது வந்து ஜூஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து டேம்பரன் பேஸ்ட் வேணாலும் நம்ம வடிகட்டலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிளாத்து யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒயிட் கிளாத்தில் சப்போஸ் வந்து ஒரு அழுக்கு இருந்தாலோ அது இருந்தாலும் நமக்கு கஷ்டம். அதனால தான் மல்லு கிளாத்துன்னு ஒன்று இருக்குது, அது வேணாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு இந்த பன்னீர் வந்து வடிகட்டி காட்டுறேன். இப்போது ஃபுல்லாக அந்த தண்ணி பூரா நான் வடிகட்டிட்டேன். இதை பாருங்கள், இப்போது இந்த தண்ணி எப்படி இறங்குது பாருங்கள். இதன் பிறகு தான் இந்த பன்னீரில் நம்ம என்ன பண்ணோம், இது வந்து இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றினாலும் சரி, வெனிகர் ஊற்றினாலும் சரி, இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெனிகருடைய டேஸ்ட்டும் சரி, இப்போ வந்து லெமன் ஜூஸினுடைய டேஸ்ட்டும் சரி, அது கொஞ்சம் மாறிடும். இப்போது இதை நான் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இது வந்து பன்னீர் வந்து பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன், கையிலேயே தான் புழிஞ்சிருக்கேன். இந்த மாதிரி கையிலேயே புழிஞ்சிட்டு இந்த மாதிரி உதிராக பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாத்தில் வேணாலும் புழியலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறது வந்து அவங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. காரணம் என்ன அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உருண்டை வந்து பாலிஷாக இருக்கிற மாதிரி வரும். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே வேணாலும் பண்ணலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், நல்லா வந்து இப்போ இது வந்து உதிராக இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டையாக வரணும். அந்த மாதிரி பிசையணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பிசையும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து வச்சு பிசையணும். அதாவது என்ன சொல்கிறது, தட்டு மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பவுலில் ஃப்ரீயாக நல்லா கொஞ்சம் கேப் இல்லாமல் அழகாக நல்லா இது பண்ணிங்க அப்படின்னா திரியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டையாக வர்ற மாதிரி வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதை பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். எப்படி மாவு வந்து, அதாவது பன்னீர் வந்து எப்படி உதிராக இருந்தது, இப்போ உங்களுக்கு உருண்டையாக வர்றதுக்கான கரெக்டாக இருக்க பாருங்கள். இதை பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டியிருக்கேன். இப்போது இதை பாருங்கள், இந்த உருண்டை வந்து இதை எப்படி உருட்டுனா நமக்கு உருட்டுற பதத்துக்கு வரணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வரணும். நமக்கு ஃபஸ்ட்டு உதிராக இருந்தது, இப்போது உருட்டையாக இருக்குது. இன்னொரு தடவை 2 தடவை மாலிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், 1.5 லிட்டர் பாலில் நமக்கு பன்னீர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு வந்து நமக்கு பன்னீர் வந்திருக்கு. அதாவது பன்னீர்னால் நம்ம அந்த ரசகுல்லா பண்ணக்கூடிய பன்னீர் வந்து ரெடி ஆகிருக்கு. இந்த பன்னீருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 600 கிராம் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன். இந்த 600 கிராம் சர்க்கரையும் இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சுருக்கேன். எதுக்கு இந்த கப்பில் நான் அளந்து காட்டுறேன் அப்படின்னா, இந்த 1 கப்பு நீங்கள் சர்க்கரை போடுறீங்க அப்படின்னா இதால் 4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சணும். ஏன் அப்படின்னா இந்த சர்க்கரை பாகில் தான் இந்த ரசகுல்லா பண்ணுறது வேகணும். அதுக்காகத்தான். ஏன்னா வந்து ரசகுல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு இந்த உருண்டைகள் வேகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நல்ல சாஃப்ட்னஸோடு இல்லாமல் சர்க்கரையினுடைய டேஸ்ட் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கப்பு நான் காட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கப்பில் அளந்தீங்களோ சர்க்கரை, அந்த கப்பால் 4 கப்புக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இப்போது தண்ணி ஊற்றுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது சர்க்கரை வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நான் வந்து கப்பில் அதை பாருங்கள் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நீங்கள் 1 2 3 4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இந்த தண்ணி ஊற்றி இந்த பாகு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாகு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த பாகு மாதிரி வச்சுட்டு இதை வந்து வேறு பாத்திரத்தில் உங்களுக்கு ரசகுல்லா பண்ணுறது எப்படிங்கிறத நான் காட்டுறேன்.
வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கிளறி விட்டுருங்க. ஸோ கிளறி விட்டீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை வந்து என்ன ஆகும்னா இந்த தண்ணியில் நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கரை என்னடா இவ்வளோ தண்ணி வச்சுருக்காருன்னு நினைக்காதீங்க. காரணம் என்னென்னா இந்த தண்ணியில் தான் அந்த நம்ம போடக்கூடிய உருண்டைகள் வேகும். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சுக்கும். ஸோ அந்தளவுக்கு தண்ணி இருந்தால் தான் வேகணும். அதன் பிறகு இது வந்து வேக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரையினுடைய குவான்டிட்டி, அதாவது இந்த தண்ணியினுடைய குவான்டிட்டி கொதிச்சு குறையும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆற வச்சுட்டு அதை தான் நம்ம எடுத்து ரசகுல்லாவை சாப்பிடுவோம். அந்த ரசகுல்லா ஊறுறதுக்கு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறுனுச்சு அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சர்க்கரை பாகு வரட்டும், உங்களுக்கு காட்டுறேன். இப்போது சர்க்கரை தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சர்க்கரை தண்ணியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பாகு வந்து பதம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து 4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். அதாவது கப்பு வச்சது வந்து 1 கப்பு சர்க்கரை, 4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுனால இதில் வந்து பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட சர்க்கரை தண்ணி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த தண்ணி கொதிக்குது. இந்த தண்ணி கொதிக்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி உருண்டைகள் சின்னதாக உருண்டையை உருட்டி போடணும். இப்போ இதை நான் உங்களுக்கு உருட்டுறதையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த உருண்டையை இந்த மாதிரி போடணும். நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த உருண்டை வந்து வேகணும். இந்த உருண்டை வந்து நான் வந்து சின்னதாக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன் காரணம் அப்படின்னா இந்த சின்னதாக இருக்கிறது இந்த தண்ணியில் ஊறி வேக பெருசாகும். அதாவது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இது வந்து 5 கிராம்ஸ்க்கு போடுறீங்க அப்படின்னா ரசகுல்லாவாக மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை தண்ணி குடித்து 15 கிராம்ஸ்க்கு மாறுற மாதிரி மாறும். அதுதான் பொசிஷன். ஸோ இதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஓரளவுக்கு நார்மலான சின்ன உருண்டைகளாக போடணும். இப்போ இந்த உருண்டைகள் வெந்துக்கணும். இதுலேயே வந்து என்ன பண்ணணும், குறைஞ்சது 1/4 மணி நேரம் அளவுக்கு இந்த உருண்டைகள் வேகணும். அப்போ தான் ரொம்பவுமே நல்லா டாப்பாக இருக்கும், பெருசாகவும் மாறும். இப்போது இந்த உருண்டைகள் வேகட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு உருண்டைகளை பெருசு பண்ணி காட்டியிருக்கேன். போன இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன உருண்டையாக போட்டால் என்ன மாதிரி வரும் சைஸு, கொஞ்சம் பெருசாக வேணாம். இப்போ இது வந்து உங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பெருசாக ஒரு 15 உருண்டை போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் 15 உருண்டையும் இப்படி போடுங்க. முதல் தரத்துக்கும் இந்த தரத்துக்கும் சர்க்கரையுடைய கலர் மாறி இருக்கு பாருங்கள். அதாவது வந்து லைட்டாக வந்து சர்க்கரை பாகு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக இதில் பச்சை தண்ணி தெளிக்கக்கூடாது, வெந்நீரை லைட்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை லைட்டாக மறுபடியும் என்ன ஆகும்னா கொஞ்சம் லூஸ்னஸ் ஆகும். லூஸ்னஸ் ஆகும்போது தான் நமக்கு இப்போ இந்த உருண்டைகள் அத்தனை உருண்டைகளும் வேகணும் இல்லையா, அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணணும் சர்க்கரையை. அப்போது இது கரெக்டாக இருங்க. இப்போ நம்ம போட்டிருக்கோம், சர்க்கரையை போட்டாச்சு, இது கொதித்து வேகட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். போட்டுட்டு நீங்கள் உருண்டைகளை போட்டுட்டு இப்படி பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே அந்த சர்க்கரை இதில் வரும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய உள்ளுக்குள்ளே வந்து கல்கண்டு வைப்பாங்க, அல்லது வந்து கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ்க்காக வந்து லைட்டாக ஆட் பண்ணுவாங்க. இந்த பன்னீர்லேயே கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை ஆட் பண்ணுவாங்க. பட் அது மாதிரி பண்ணுறதை விட உங்களுக்கு நேச்சுரலான டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கல்கண்டு வந்து இருந்தது அப்படின்னா கல்கண்டு உள்ளுக்குள்ளே போகும்போது கரைஞ்சிரும். பட் டேஸ்ட் வந்து ஓகே. இதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், எதுவுமே ஸ்டஃப் பண்ணாமல் உங்களுக்கு டைரெக்டாக பண்ணி காட்டிருக்கேன். இப்போது உருண்டைகள் வந்து கொஞ்சமாக பெருசாகவும் அதை நீங்கள் பாருங்கள். இப்போது இதை மாதிரி போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லைட்டாக கிளறிவிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மூடியை திறந்தோம் அப்படின்னா ரொம்பவுமே இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கும். அதன் பிறகு உருண்டைகளை நம்ம கிளறி விடலாம். காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. உருண்டைகள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஆகிருக்கு பாருங்கள்.
நம்ம முதல் வந்து போட்டப்போ சின்ன சின்ன இருந்த உருண்டைகளுடைய சைஸும் இப்பத்திய சைஸும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்க பாருங்க. காரணம் என்னன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து ரசகுல்லா வந்து போடும்போது சின்னதாக இருக்கணும், அப்புறம் பெருசு பெருசாக ஆகிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, போடும்போதே கொஞ்சம் சைஸ் வந்து உங்களுடைய விருப்பம் தான். இப்போ ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக போட்டு சாப்பிடலாம், இல்லை சின்னதாக வேணும்னா சின்னதாக சாப்பிடலாம். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஃபுல்லாக வெந்திருக்கு. வெந்த பிறகு இப்போ இந்த ரசகுல்லாவை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கப்பில் மாற்றுறதை விட இப்போ இது வந்து உங்களுக்கு நான் அதை பாருங்கள் எவ்வளோ பெரிய உருண்டைகளாக மாறி இருக்க பாருங்கள். இந்த உருண்டைகள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பாருங்கள், இந்த சாஃப்ட்னஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த உருண்டையில் வந்து இந்த சர்க்கரையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு மேலே இந்த சர்க்கரையிலே ஊறினாதான் அந்த ரசகுல்லாவில் உள்ளுக்குள்ளே சர்க்கரை டேஸ்ட்டு ஏறும். அதனால் இப்போது சர்க்கரையை வேக வச்சாச்சு, ரசகுல்லா வேக வச்சு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறோம். ஒரு 5 hours வரைக்கும் ஊறின பிறகு அதை எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது டிஸ்பிளே காட்டுறதுக்கு முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு பாருங்கள் 5 மணி நேரம் நான் இந்த சர்க்கரை பாகில் ஊற வச்ச ரசகுல்லாவை உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி தான் இந்த மண் குடுவை அப்படிங்கிறதுல தான் நமக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் டிஸ்பிளே கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அங்கே லைட்டாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூடாக வேணாலும் சாப்பிடுவாங்க, ஜில்னு வேணாலும் சாப்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை இந்த ஜீராவோடு தான் நீங்கள் சர்வ் பண்ணணும். ஸோ சுவையான ரசகுல்லா உங்களுக்கு ரெடியாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.